ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். என் அருமை மகனுக்கு அழகு தமிழில் மணியன் என்று பெயர் வைக்க முடிவெடுத்திருந்த சமயத்தில் காவல் நிலையத்தில் இருந்து சம்மன் வந்த கோபத்தில் சனியன் என்று பெயர் வைத்தவன் இந்த இடிதாங்கி. பேரன்பு கொண்ட இந்த இடிதாங்கி பெரும் கோபமும் கொள்பவன் என்பதை எதிர்க்கட்சிக்காரர்களும் எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை சொல்லுகிறேன். பெரும் கோபத்தில் ஒரு காலத்தில் சிறைகளை சிதைக்கும் சிறுத்தையாக வலம் வந்து கொண்டிருந்தவன். என் இளமை காலத்தை பெரும்பாலும் புழல் சிறையில் கழித்ததால் எனக்கு புழல் ஏந்தி என்ற மிரட்டல் புனைப்பெயரும் உண்டு. அனைத்து வசதிகளும் உள்ள சிறைச்சாலைகள் எவை என்று தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் விவரம் கேட்டு வீறு நடை பயின்றவன் நான். ஆனால் இப்போதெல்லாம் சிறைக்கு போவதை அறவே நிறுத்தி கொண்டு அறப்போராட்டத்தில் ஐக்கியமாகிவிட்டேன். காரணம், சிறையில் போடும் உப்புமாவில் உப்பே இருப்பதில்லை. ரவை உப்புமாவை கொடுத்துவிட்டு ரவை பிரியாணி என்று ரவுசு செய்கிறார். கூடங்குளத்தில் மீன் பிடிக்க குத்தகை கேட்டு போராடினாலும் டூத் பிரஷை பயன்படுத்தித்தான் பல் விளக்குவது இந்த இடிதாங்கிக்கு வழக்கமே ஒழிய ஷாக் பிரஷை அல்ல. தமிழக சட்டமன்ற தொகுதிகளின் மொத்த எண்ணிக்கை 234. இந்த இடிதாங்கியின் சுகர் ரிப்போர்ட்டும் 234 என்பதால் அபாயகரமான விளையாட்டுகளுக்கு அகப்பட்டு விடக்கூடாது என்ற முன்னெச்சரிக்கை முத்தண்ணாவாக தான் உண்டு, தன் அரசியல் சித்து விளையாட்டு உண்டு என மாற்றிக்கொண்டு விட்டேன். பேஸ்புக்கில் எனது பெயரில் ஃபேக் ஐடி ஆரம்பித்து மதுவிலக்கு ஆதரவு தனித்து போட்டி என எனக்கு உடன்பாடில்லாத போலி செய்திகளை தொடர்ந்து பரப்பி வரும் எதிர்க்கட்சி கயவர்கள் பேஸ்புக்குகளுக்கு முன்பாக முஷ்டி முறுக்கி எச்சரிக்கிறேன். கொள்கையில் நான் ஒரு சுத்த தங்கம் என்பதை வைத்து எதிர்க்கட்சிக்காரர்கள் அடிக்கடி என்னை உரசி பார்ப்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். இல்லாவிடில் மொத்தமே 35 கிலோ எடையுள்ள இந்த இடிதாங்கியை குண்டர் சட்டத்தில் அடைத்துவிட முடியாது என்ற தைரியத்தில் எதிர்க்கட்சியினரின் காதுகளை கடித்து துப்பும் போராட்டத்தில் குதிக்க நேரிடும் என்று இறுதியாக எச்சரிக்கிறேன். வழக்கப்படி கூட்டத்திலிருந்து முதல் கல் வந்து என் மீது விழுந்து விட்டதால் பேச வாய்ப்பளித்தமைக்கு உங்கள் எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.